ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीरामचन्द्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் அயோத்தியாகாண்டம் சர்க்கம் 96. லக்ஷ்மணன் பரதனுடைய சேனையை கண்டு கோபித்தது. இப்படி மந்தாகினி நதியின் விசித்திரங்களை சீதைக்கு காட்டி பிறகு ராமன் அந்த மலைச்சாரலில் ஒரு இடத்தில் உட்கார்ந்து சீதையை பார்த்து, சீதே, இதோ சுத்தமான மாம்சம் இருக்கிறது பார், இது ருச்சியுள்ளது, இது நன்றாய் வெந்ததென்று தான் முதலில் ருச்சி பார்த்து அந்த துண்டுகளை சீதைக்கு கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தினார். அவர்கள் உட்கார்ந்திருக்கையில் பரதனுடைய சைன்யம் அவ்விடத்திற்கு வந்தது. அவைகளால் உண்டான புழுதியும் சப்தமும் ஆகாசத்தை எட்டின. அந்த பெரும் சப்தத்தால் காட்டிலிருக்கும் மிருகங்கள் பயந்து கூட்டம் கூட்டமாய் 4 திக்குகளிலும் ஓட ஆரம்பித்தன. அந்த சைன்யத்தால் உண்டான சப்தம் ராமனுடைய காதில் விழுந்து மிருகங்கள் மிரண்டு ஓடுவதையும் பார்த்தார். உடனே சமீபத்தில் இருக்கும் மகாவீரனான லக்ஷ்மணனை நோக்கி, லக்ஷ்மணா, பார்த்தாயா? மேகங்களின் ஓசையைப் போல கம்பீரமான சப்தம் கேட்கப்படுகிறது. மிகவும் பயங்கரமாய் இருக்கிறதல்லவா? அடர்ந்த காடுகளில் உள்ள யானைகளும் எருமைகளும் சிம்மங்களால் துரத்தப்பட்டு இப்படி 4 திக்குகளிலும் ஓடுகின்றனவா? பார், ராஜாவாவது ராஜாவை போன்றவனாவது அல்லது புலி முதலிய துஷ்ட ஜந்துக்களாவது இதர மிருகங்களை வேட்டையாடி கொள்ளுகின்றனவா? இந்த பர்வதத்தில் இப்போது பட்சிகள் கூட சஞ்சரிக்கிறதில்லை. இதை பற்றின சகல விஷயங்களையும் சீக்கிரமாய் தெரிந்து வா என்றார். உடனே லக்ஷ்மணர் ஒரு புஷ்பித்த ஆச்சாமரத்தில் ஏறி 4 திக்குகளிலும் பார்க்கையில் வடக்கே ரத கஜ துரக பதாதிகளுடன் பெரிய சைன்யம் வரக்கண்டு ராமனை கூப்பிட்டு, சுவாமி, நெருப்பை அணைத்து விடுங்கள், புகையால் நாம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பார்கள். சீதையை குகைக்கு அழைத்து போங்கள், சீக்கிரத்தில் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்தார். அதற்கு ராமன், குழந்தாய், இது யாருடைய சைன்யம் என்று உனக்கு தோன்றுகிறது என்றார். லக்ஷ்மணன் கோபம் கொண்டு அக்னியைப் போல அந்த சைன்யத்தை கண்களால் எரித்துக் கொண்டு, கைகேயின் புத்திரனான பரதன் இஷ்டப்படி ராஜ்யத்தை அடைந்து நாம் அதற்கு பாகஸ்தர்களாகையால் நாம் இருக்கும் வரையில் அபாயம் என்று நினைத்து நம்மை கொன்றுவிட்டு கவலையில்லாமல் ராஜ்யத்தை அனுபவிக்கலாம் என்று இங்கே வருவதாக எண்ணுகிறேன். பாருங்கள், விஸ்தாரமான கிளைகளுள்ள கோவிதார விருட்சம், எழுதப்பட்ட கொடி அந்த ரதத்தின் மேல் பிரகாசிக்கிறது. சிலர் வேகமான குதிரைகளில் ஏறிக்கொண்டும் சிலர் மலைகளைப் போன்ற யானைகளில் ஏறிக்கொண்டும் சந்தோஷத்துடன் இவ்விடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மலையில் இருந்தே அவர்களுடன் யுத்தம் செய்வோமா அல்லது ஆயுத பாணிகளாக இவ்விடத்திலேயே நிற்போமா? இந்த கோவிதார கொடியை இன்றைக்கு யுத்தத்தில் நாம் பிடுங்கிக் கொள்ள வேண்டும். தாங்கள், சீதை, நான் எல்லோருக்கும் இவ்வளவு கஷ்டத்தை உண்டு பண்ணின பரதன் இன்றுதான் என் கண்ணில் பட்டான். தங்களுக்கு சாஸ்வதமாய் கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தில் இருந்து எவனுக்காக தாங்கள் துரத்தப்பட்டீர்களோ அந்த பரமசத்ரு இதோ வருகிறான். இன்றைக்கு நான் அவனை கொல்லாமல் விடுவதில்லை. முன்னமேயே அவன் நமக்கு பெரிய அபச்சாரத்தை செய்தவன். அவனை கொல்வது அதர்மம் அல்ல. அவனை கொன்றால் தோஷமில்லை. தர்மத்திற்கு நேர் விரோதமாக நடந்த பெரும் பாபி. இவனை கொன்றால் உபதிரவம் இல்லாமல் இந்த பூமி முழுவதையும் தாங்கள் ஆளலாம். கைகேயி தன் புத்திரனுக்கு இந்த ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி இவ்வளவு அக்கிரமம் செய்தாள் அல்லவா? இருக்கட்டும், மதம் பிடித்த யானை மரத்தை ஒடித்து தள்ளுவது போல் இன்று அவளுடைய புத்திரனை அவள் கண்ணுக்கெதிரையே கொன்று அவளை கதறச் செய்கிறேன். இது மாத்திரமா? அவளையும் அவளுடைய பந்துக்களையும் மந்திரை முதலிய அவளுடைய பரிவாரங்களையும் உயிருடன் வைக்கிறதில்லை. பூமியிலிருந்து இந்த பெரும் பாபம் விலகட்டும். இதுவரையில் என் மனசில் இருந்த கோபத்தையும் வெறுப்பையும் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். உலர்ந்த புல்தரைகளில் காட்டுத்தீ பாய்வது போல் பரதனுடைய சைன்யங்களின் மேல் என் கோபத்தீயை பானரூபமாய் விடுகிறேன். சத்ரு சைன்யங்களை என் பானங்களால் பிளந்து இந்த சித்திரகூடத்தில் உள்ள காடுகளில் இரத்த பிரவாகம் பெருகச் செய்கிறேன். என் பானங்களால் சிதைக்கப்பட்டு கிடக்கும் யானைகளையும் குதிரைகளையும் மனிதர்களையும் இங்கிருக்கும் காட்டு மிருகங்கள் இழுத்துக் கொண்டு போய் சந்தோஷமாய் தின்னும். தாங்கள் என் மானத்தை கெடுக்கக்கூடாது.
என் சக்தியையும் பராக்கிரமத்தையும் தாங்கள் இதுவரையிலும் பார்த்ததில்லையா? நான் எப்பொழுதாவது யுத்தத்திற்கு சென்று ஜெயமில்லாமல் திரும்பினதுண்டா? எப்போதாவது சைன்யங்களை என் பானங்களுக்கு ஆகாரமாய் கொடுக்காமல் நான் என் வெள்ளிடத்திலும் சரங்களிடத்திலும் கடன் பட்டதுண்டா? இதுவரையிலும் இல்லாமல் இன்றைக்கு நடக்கும் யுத்தத்தில் கடன் படுவேனா? தாங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள். பரதனையும் அவனுடைய சைன்யங்களும் இருந்த இடம் தெரியாமல் அடுத்து விடுகிறேன் என்றார். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 97. ராமன் லக்ஷ்மணனை அடக்கினது. கோபத்தால் மெய்மறந்து யுத்தம் செய்ய ஆவலாயிருக்கும் லக்ஷ்மணனை சமாதானம் செய்ய உத்தேசித்து ராமன் அவரை பார்த்து, பரதன் மகா புத்திமான், மகாவீரன். நம்முடன் யுத்தம் செய்ய உத்தேசித்து வேறொருவரை அனுப்பாமல் அவனே நேரில் வரும்போது ஆயுதங்களால் என்ன பிரயோஜனம்? தசரதர் பரதனுக்கு பிரியமான ராஜ்யத்தை கொடுத்தார். ராமன் தனக்கு ராஜ்யம் கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தால் பரதனை கொன்றுவிட்டு அதை கைப்பற்றி கொண்டான் என்ற லோக அபவாதம் எனக்கு வேண்டுமா? பரதனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கிறேன், ராமனை காட்டிற்கு அனுப்புகிறேன் என்ற தசரதர் கைகேயிக்கு கொடுத்த வரங்களை நிறைவேற்றி என் பிதாவை சத்தியம் தவறாதவராக செய்வேன் என்று நான் பிரதிஜை செய்திருக்கிறேன். இப்பொழுது பரதனை யுத்தம் செய்து கொன்றால் அந்த ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்கிறது? என் பந்துக்களையாவது மித்திரர்களையாவது கொன்று அதனால் கிடைக்கும் திரவியம் எனக்கு வேண்டாம். விஷம் கலந்து செய்யப்பட்ட பக்ஷியங்களை எவனாவது கண்ணெடுத்து பார்ப்பானா? தர்மார்த்த காமம் என்ற புருஷார்த்தங்களையும் இந்த பூமியையும் என்னுடன் பிறந்த உங்களுக்காகவே தேடுகிறேன். இது சத்தியம். நீங்கள் அளவற்ற ஐஸ்வர்யமடைந்து சகல சௌக்கியங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தால் இந்த ராஜ்யம் வேண்டுமென்று நான் விரும்புவேனே ஒழிய வேறல்ல. நான் வைத்திருக்கும் ஆயுதங்களை தொட்டு பிரமாணம் செய்கிறேன், இந்த பூமி எனக்கு கிடைக்காதென்பதில்லை. ஆனால் அதர்மத்தை செய்து இந்திர பதவி எனக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் வேண்டாம். பரதனையும் உன்னையும் சத்ருக்னனையும் விலக்கி நான் மாத்திரம் ஏதாவது சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அபேட்சித்தால் அந்த சுகம் சாம்பலாகட்டும். இது இருக்கட்டும். பரதன் இப்போது இங்கே வருவதற்கு காரணம் இப்படி இருக்கலாம். தன் அம்மான் வீட்டிலிருந்து அயோத்தியைக்கு வந்து அங்கே நடந்த விருத்தாந்தங்களை கேள்விப்பட்டு நாம் எல்லோரும் தபஸ்விகளாய் இந்த வனத்தில் வடிக்கிறோம் என்று சுமித்திரையினிடத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கலாம். பரதன் என்னிடத்தில் மகா பிரீதியுள்ளவன். எனக்கும் என் உயிரை காட்டிலும் அவனிடத்தில் பிரியம் அதிகம். நமது குலத்தில் ஜேஷ்டபுத்திரனுக்கு ராஜ்யம் கிடைத்து வருகிறது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். நான் வனத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்று கேட்டால் சகிக்க மாட்டான். ஆகையால் நம்மை அயோத்திக்கு அழைத்து போக வருகிறானே ஒழிய நம்மிடத்தில் விரோத புத்தியுடன் வரவில்லை என்று தோன்றுகிறது. கைகேயினிடத்தில் மிகவும் கோபம் கொண்டு அவளிடத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசியிருப்பான். நமது பிதாவை எப்படியாவது சம்மதிக்கும்படி பிரார்த்தித்து இந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுக்க இங்கே வருகிறான். பரதன் நம்மை பார்க்க விரும்புவது இந்த சமயத்திற்கு உச்சிதமானது. சொப்னத்தில் கூட நமக்கு கெடுதியை எண்ணமாட்டான். பரதனிடத்தில் நீ சந்தேகப்படுகிறாயே, இதற்கு முன் அவன் உனக்கு ஏதாவது கெடுதி செய்ததுண்டா? அல்லது நீ இப்போது சொன்னபடி உனக்கு பயத்தை உண்டாக்கும்படியான வார்த்தைகளை சொன்னதுண்டா? பரதனை குறித்து இப்படி வெறுப்பாகவும் குரூரமாகவும் பேசாதே. பரதனை சொன்னால் என்ன, என்னை சொன்னால் என்ன? இதற்கு முன் தசரதரை கொன்று விடுகிறேன் என்று ஆரம்பித்தாய், இப்பொழுது பரதனை கொண்டு விடுகிறேன் என்கிறாய். இனிமேல் சும்மா இருந்தால் பெரிய அனர்த்தம் விளையும். இந்த குரூர புத்தியை எப்படியாவது அடக்க வேண்டும். ஒருவனுக்கு என்ன ஆபத்து தான் நேரட்டும். பெற்ற தகப்பனை கொல்வானா? தன்னை விட வேறல்லாத கூட பிறந்தவனை கொல்வானா? உனக்கு இந்த ராஜ்யம் வேண்டுமென்று இப்படி சொல்கிறாயாய் என்ன? பரதன் வரட்டும், இந்த ராஜ்யத்தை லக்ஷ்மணனுக்கு கொடு என்று வாங்கி தருகிறேன். நான் விளையாட்டாக, பரதா நீ இந்த ராஜ்யத்தை லக்ஷ்மணனுக்கு கொடுத்து விடு என்று சொன்னால் அப்படியே நிஜமாக செய்து விடுவான். மறுபடியும் அதை பற்றி நினைக்க மாட்டான் என்று அநேக விதமாய் லக்ஷ்மணனுடைய கோபத்தை தணித்தார். தர்மாத்மாவான ராமன் இப்படி சொல்ல லக்ஷ்மணருக்கு வெட்கத்தால் அவயவங்கள் குன்றின. ஆனால் தன் லாபத்தை உத்தேசித்து அப்படி சொன்னவர் அல்ல. ராமனுடைய நன்மையை உத்தேசித்தே அவருக்கு யாதொரு அபாயமும் துக்கமும் நேரிடக்கூடாதென்று காரணம் இல்லாமலிருந்தும் பரதனிடத்தில் பயந்தார். லோகத்தில் ஒருவர் தன் வார்த்தை பிரயோஜனமற்றால் அந்த பேச்சை மாற்றுவது போல லக்ஷ்மணர் வெட்கப்பட்டு இந்த பேச்சை மாற்றுவதற்காக நமது பிதாவே தங்களை அழைத்து போவதற்காக வருகிறார் என்று தோன்றுகிறது என்றார். பிறருடைய நோக்கம் அறிந்து நடப்பவர்களுக்குள் சிரேஷ்டரான ராமன் அதை கண்டு லக்ஷ்மணனுடைய வெட்கம் தணியட்டும் என்று அவர் சொன்னதை ஒப்புக்கொண்டு, ஆம், சக்கரவர்த்தி நம்மை பார்க்கிறதற்காக இங்கே வருகிறார் என்று எண்ணுகிறேன்.
அல்லது நமது குழந்தைகள் செல்வமாய் வளர்க்கப்பட்டவர்கள் அல்லவா, கஷ்டத்தை அனுபவிக்க தகுந்தவர்களா என்று மனத்தில் நமக்கு நேரக்கூடிய கஷ்டங்களை நினைத்து நம்மை அழைத்து போவதற்கு வரலாம். அல்லது பிறந்தது முதல் அதிக செல்லமாகவும் சுகமாகவும் வளர்ந்த சீதை காரணமில்லாமல் வனத்தில் கஷ்டப்படுவானே என்று பச்சாதாபப்பட்டு அவளை அயோத்திக்கு அழைத்து போவதற்காக வரலாம். இதோ சக்கரவர்த்தியின் ரதத்தில் வழக்கமாக பூட்டப்படும் 2 உத்தம ஜாதி குதிரைகள் வாயுவிற்கு சமமான வேகமுடையவைகளாய் வருகின்றன. இதோ பார், சைன்யங்களுக்கு முன்னே நமது பிதாவின் பட்டத்து யானை சத்ருஞ்சயன் மதத்தால் தேகத்தை ஆட்டிக்கொண்டு பர்வதம் போல் நடந்து வருகிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. லோகத்தாரால் விசேஷமாக பூஜிக்கப்பட்ட நமது பிதாவின் வெள்ளை குடையை காணேன். விருட்சத்திலிருந்து இறங்கு, நான் சொன்னபடி பரதனிடத்தில் நடந்து கொள்ளென்று சொல்ல லக்ஷ்மணனும் கைகூப்பி வணக்கமாக அவர் பக்கத்தில் வந்து நின்றார். இப்படி இருக்கையில் பரதனும் தன் சைன்யத்தால் ராமனுடைய ஆசிரமத்திற்கு யாதொரு உபதிரவமும் நேரக்கூடாதென்று சுதிரங்க பலத்தை அரை யோஜனைக்கு அப்பால் சித்திரக்கூட பர்வதத்தை சுற்றி இருபுறத்திலும் தங்கச் செய்தார். மகா நீதிசாலியான பரதனால் நடத்தப்பட்ட அந்த சைன்யம் கர்வத்தை விலக்கி தர்மத்தை மறக்காமல் ராகவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக சித்திரக்கூட பர்வதத்தில் தங்கியிருந்தது. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 98. பரதன் ராமனுடைய ஆசிரமத்தை தேடினது. இப்படி சைன்யங்களுக்கு விடுதி அமைத்து கால்நடையாக ராமனை பார்க்க ஆசை கொண்டு சத்ருகுணனை நோக்கி, நீ இந்த வேடர்களுடனும் நமது பரிவாரங்களுடனும் இந்த வனத்தை ஓரிடம் பாக்கியில்லாமல் ஜாகிரதையாக இப்பொழுதே தேடப் புறப்படு. குகனும் அவனுடைய பந்துக்களும் ஆயுதபாணிகளாக ராமலட்சுமணர்கள் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிக்கட்டும். மந்திரிகள், பட்டணத்து ஜனங்கள், புரோகிதர்கள், பிராமணர்களுடன் நான் கால்நடையாக இந்த வனம் முழுவதையும் தேடுகிறேன். ராகவனையும் மகாபலவானான லக்ஷ்மணனையும் விசேஷ பாக்கியசாலியான சீதையையும் பார்க்கிற வரையில் என் துக்கம் தீராது. பூர்ணச்சந்திரனைப் போல் அழகான என் தமையனுடைய முகமண்டலத்தையும் கமலங்களைப் போன்ற விஸ்தாரமான நேத்திரங்களையும் நான் பார்க்கும் வரையில் என் துக்கம் தீராது. வஜ்ராயுதம், துவஜம், தாமரை, மாவட்டி, அமிர்தகடம் முதலிய சக்கரவர்த்தி லட்சணங்களான ரேகைகளால் அலங்கரிக்கப்பட்ட என் தமையனுடைய திருவடிகளை என் சிரசில் தரிக்கும் வரையில் என் துக்கம் தீராது. என் தமையன் தனக்கு உச்சிதமான சிம்மாசனத்தில் வீட்டிலிருந்து சக்கரவர்த்திகளின் கிரீடத்தை சிரசில் வைத்து தன் திருவடிகளான எனக்கு தகுந்த கிரீடத்தை என் சிரசில் தரிக்கும் வரையில் என் துக்கம் தீராது. நமது முன்னோர்களுடைய காலம் முதல் பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும் இந்த ராஜ்யத்தில் என் தமையன் புண்ணிய தீர்த்தங்களால் மகாராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுவதை பார்த்தால் ஒழிய என் துக்கம் தீராது. லக்ஷ்மணன் விசாலமான தேகங்களுடன் பூர்ணச்சந்திரனைப் போல் மகா காந்தியுடன் விளங்கும் ராமனுடைய முகத்தை எப்பொழுதும் பார்க்கும்படியான பாக்கியத்தை செய்தவன் அல்லவா. லோகநாதனான ராமமூர்த்தியை பின்தொடரும் பாக்கியம் சீதைக்கு கிடைத்ததல்லவா. குபேரன் நந்தவனத்தில் வசிப்பதைப் போல சக்கரவர்த்தி திருமகன் தன் தேசத்தை விட்டு பழக்கமில்லாத தேசத்தில் வந்து வசிக்கும்படி இந்த சித்திரகூட பர்வதம் என்ன பாக்கியம் செய்ததோ. ஹிமய பர்வதத்தை காட்டிலும் மேலாயிற்றல்லவா. துஷ்ட ஜந்துக்களால் நிறைந்த மனுஷ்ய சஞ்சாரம் இல்லாத இந்த காடு மகா புண்ணியத்தை செய்தது. இல்லாவிட்டால் மகா தேஜஸ்வியாகவும் எல்லையில்லாத செல்வவானாகவும் இருக்கும் ராமன் இதில் வசிப்பாரா என்று ஒரு நாளும் அதிகமாய் நடந்து பழக்கப்படாத பரதன் மகாரண்யத்தில் கால்நடையாக பிரவேசித்து மலை தாழ்வரைகளில் புஷ்பங்களுடனும் பழங்களுடனும் ஆகாசத்தை அளாவி வளர்ந்திருக்கும் விருட்சங்களின் நடுவே புகுந்து சென்றார். போகும்போது ராமனிடத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஆலோசித்துக் கொண்டே சென்றார். சித்திரகூட மலையின் உச்சியில் அழகான புஷ்பங்களுள்ள ஓர் ஆச்சா மரத்தடியில் சென்று பார்க்கையில் ராமனுடைய ஆசிரமத்திலிருந்து கிளம்பும் புகை காணப்பட்டது. அதைக் கண்டு பரதனும் அவனுடைய பந்துக்களும் ராமன் இங்கே வசிக்கிறான் என்று அங்கிருக்கும் ஜனங்களால் தெரிந்து கொண்டு சமுத்திரத்தில் திசை தெரியாமல் வெகுகாலம் அலைந்து கொண்டிருந்தவர்கள் கரையை கண்டது போல ஆனந்தத்தால் மூர்ச்சையடைந்தார்கள். பிறகு சைன்யங்களில் அங்கேயே நிறுத்திவிட்டும் பரதனும் குகனும் பரிவாரங்களுடன் சாதுக்களால் நிறைந்த ராமனுடைய ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 99. பரதன் ராமனை தரிசித்தது. சைன்யத்திற்கு இடங்களை ஏற்படுத்தின பிறகு பரதன் ராமனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை மேலிட்டு வசிஷ்டரை பார்த்து, சுவாமி, ராஜபத்னிகளை சீக்கிரம் அழைத்து வாருங்கள் என்று பிரார்த்தித்து அதிவேகமாக சென்றார். போகும்போது
ராமனுடைய ஆசிரமம் சமீபித்து விட்டதென்றதற்கு அநேக அடையாளங்களை சத்ருக்னனுக்கு காட்டிக்கொண்டே போனார். வரதனை போல் சுமந்திரரும் ராமரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவராகையால் சத்ருக்னனுக்கு பின்னே சென்றார். கொஞ்ச தூரம் போன பிறகு தபஸ்விகளுடைய ஆசிரமங்களுக்கு நடுவில் ராமனுடைய ஆசிரமம் காணப்பட்டது. அக்னி காரியங்களுக்காக ஒரு பர்ணசாலையும், தன்னை பார்க்க வந்தவர்களுடன் சுகமாய் உட்கார்ந்து பேசுவதற்காக ஒரு பர்ணசாலையும் கட்டப்பட்டிருந்தன. அதற்கு வெளியே ராத்திரியில் வெளிச்சத்திற்காக விறகுகள் வெட்டி அடுக்கப்பட்டிருந்தன. பூஜைக்காக புஷ்பங்கள் பறித்து வைக்கப்பட்டிருந்தன. சில இடங்களில் ராமலட்சுமணர்கள் தண்ணீர் துறையிலிருந்து ஆசிரமத்திற்கு திரும்பி வருகையில் தங்களுடைய போக்குவரவை ஒருவருக்கொருவர் தெரிவிப்பதற்காக மரங்களில் தர்பையாலும் மரவுரியாலும் அடையாளங்கள் செய்யப்பட்டிருந்தன. பனிக்காலங்களில் குளிர் காய்வதற்காக ஆங்காங்கே மான், எருமை முதலிய மிருகங்களின் சாணம் குப்பல் குப்பலாய் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. அவைகளை பார்த்து பரதனுக்கு முகத்தில் விசேஷ காந்தி உண்டாயிற்று. மனதில் சந்தோஷம் அதிகமாயிற்று. சத்ருக்னனையும் தன் மந்திரிகளையும் நோக்கி, பரத்வாஜ மகர்ஷி குறிப்பிட்ட இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று எண்ணுகிறேன். மந்தாகினி என்ற நதி சமீபத்தில் இருக்க வேண்டும். ராத்திரி காலங்களில் பழங்கள், கிழங்குகள், ஜலம் முதலிய பதார்த்தங்களை கொண்டு வர லக்ஷ்மணன் வெளியில் போவதற்காக இந்த வழியில் அடையாளமாக மரங்களில் மரவுரிகளை உயர கட்டி வைத்திருக்கிறான். நாம் இந்த வழியே போக வேண்டும். மலையடிகளில் மதம் பிடித்த யானைகள் கர்ஜித்துக் கொண்டு திரியும் வழி இதுதான். ஆகையால் காலடிகள் மறைந்து வழி தெரியாதென்று லக்ஷ்மணன் அடையாளம் செய்து வைத்திருக்கிறான். தபஸ்விகள் காலையிலும் சாயங்காலத்திலும் ஹோமத்திற்காக எந்த அக்னியை எப்போதும் காப்பாற்றி வருகிறார்களோ அந்த கார்கபத்தியாக்னியிலிருந்து அடர்ந்த புகை கிளம்புவதை பாருங்கள். இது சமைப்பதற்கு உபயோகப்படும் அக்னி அல்ல. அப்படி இருந்தால் ஜுவாலை இருக்குமே ஒழிய புகை கிளம்பாது. ஹோமம் செய்யும் அக்னி அல்ல. அப்படி இருந்தால் கரியும் நாணல் முதலியவைகள் வேண்டியிருக்கும். அடர்ந்த புகை கிளம்பாது. எனக்கு மந்திரோபதேசம் முதலிய மகா சம்ஸ்காரங்களை செய்தவரும் மகர்ஷியை போன்றவரும் சகல உத்தம குணங்கள் பொருந்தினவரும் புருஷோத்தமனான ராமனை இவ்விடத்தில் காண்பேன் என்று பிறகு சித்திரக்கூடத்திற்கு வந்து மந்தாகினி நதிக்கரையில் தன்னுடன் இருப்பவர்களை பார்த்து, புருஷசிரேஷ்டரான என் தமையன் மனுஷ்ய சஞ்சாரம் இல்லாத இந்த வனத்தில் வெறுந்தரையில் வீராசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். மகா தேஜஸ்வியான லோகநாதன் என்னால் சகல போக போகியங்களையும் விட்டு விசேஷ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு வனத்தில் வசிக்கிறார் என்ற லோகாபவாதத்திற்கு ஆளானேன். நான் பிறந்தென்ன, ஜீவித்திருந்தென்ன? ஆகையால் ராமனுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு சமாதானம் செய்து அயோத்திக்கு திரும்ப அழைத்து வருகிறேன். அப்போது லக்ஷ்மணனை கைகேயியால் செய்யப்பட்ட அபகாரத்தை என்மேல் சாட்டி, அண்ணா, இவனிடத்தில் இரக்கம் வைக்கக்கூடாது என்று தடுத்தால் அவன் எனக்கு இளையவனானாலும் ஆக வேண்டிய காரியம் பெரிதானதால் அவனுடைய பாதங்களையும் பிடித்து கொண்டாவது அவனை சமாதானப்படுத்துவேன். அப்படியும் பிரயோஜனமில்லாவிட்டால் சகல லோகத்திற்கும் புருஷகாரமான சீதையின் பாதங்களை நமஸ்கரித்து ராமனிடத்தில் சிபாரிசு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று இப்படி புலம்பிக் கொண்டு போகையில் ராமனுடைய அழகான புண்ணியாசிரமம் காணப்பட்டது. மிகவும் விசாலமாக ஆச்சா, பனை முதலிய விருட்சங்களின் இலைகளால் அது மூடப்பட்டிருந்தது. யாகத்தில் அக்னிபீடத்தில் தர்பைகள் பரப்பப்பட்டிருப்பது போல தரையில் மிருதுவான தர்ப்பங்கள் பரப்பப்பட்டிருந்தன. தங்க கட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு மகாபலமுள்ளவைகளும் சத்ருக்களை நாசம் செய்கிறவைகளும் அசாத்தியமான காரியங்களை சாதிக்கிறவைகளுமான வஜ்ராயுதத்தை போன்ற வில்லுகளாலும் போகவதி என்ற நாகலோகத்தின் ராஜதானியில் மகா சர்ப்பங்கள் பிரகாசிப்பது போல் கொழுந்து விட்டெறியும் முகங்களுடன் அம்பரையில் இருக்கும் சூரிய கிரணங்களைப் போல ஜொலித்துக் கொண்டிருக்கும் பயங்கரமான பானங்களாலும் சிரேஷ்டமான சொர்ணத்தால் செய்யப்பட்ட உரைகளில் மின்னலைப் போல மின்னும் கத்திகளாலும் தங்கத்தால் அழகாய் வேலை செய்யப்பட்ட கேடயங்களாலும் உடும்பு தோளால் விசித்திரமாய் வேலை செய்யப்பட்டு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட விரல் காப்புகளாலும் அந்த பர்ணசாலை விளங்கிற்று. நெருங்காதது போல் சத்துருக்களால் கண்ணெடுத்தும் பார்க்க முடியாமல் இருந்தது. அதன் வடமேற்கில் தாழ்ந்த ஓர் மேடையும் அதன் மேல் ஒரு விசாலமான அக்னிபீடமும் போடப்பட்டு அதன் நடுவில் ஹோமாக்னி காணப்பட்டது. பிறகு உற்று பார்க்கையில் ஜடாமண்டலம், மான் தோல் மரபுரிகளை தரித்து கொண்டு அக்னியைப் போல அந்த பர்ணசாலையில் ஒரு மகாபுருஷன் உட்கார்ந்திருக்க கண்டு அவருடைய அபார தேஜஸ்தால் தன் தமையன் என்று அறிந்தார்.
முழங்கால்கள் வரையில் நீண்ட கைகளும் சிம்மத்தின் தோள்களை போன்ற பருத்த தோள்களுடனும் செந்தாமரை புஷ்பம் போல விசாலமான நேத்திரங்களுடனும் விளங்கும் லோகநாதனான ராமன் பிதிர்வாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காக பூமியில் தர்பாசனத்தில் சீதை லட்சுமணர்களுடன் நித்தியான பிரம்மதேவரை போல உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்தவுடனேயே துக்கமும் சோகமும் மேலிட்டு பரதன் அவர் இருக்கும் இடத்திற்கு ஓடினார். தைரியத்தை இழந்து கண்களில் நீர் சொரிய வார்த்தைகள் குளற அயோத்தியா நகரத்தில் ராஜசபையில் பிரஜைகள் எல்லோரும் பாதசேவை செய்யத் தகுந்த என் தமையனை இப்பொழுது காட்டில் வசிக்கும் மிருகங்கள் உபசரிக்க நேர்ந்ததோ? கோடி கோடியாய் விலை பெற்ற வஸ்திரங்களை தரிக்கும் ஸ்ரீமான் இப்பொழுது தர்மத்திற்கு கட்டுப்பட்டு மான் தோலை தரிக்க நேர்ந்ததோ? விசித்திரமான புஷ்பங்களை தரிக்கும் தலையில் இப்பொழுது அழுக்கடைந்த ஜடையை தரிக்க நேர்ந்ததோ? சாஸ்திர விதிப்படி யக்ஞ யாகாதிகளால் தர்மத்தை சம்பாதிப்பதை விட்டு அகாலத்தில் தேகேந்திரியங்களை கஷ்டப்படுத்தி தர்மத்தை சம்பாதிக்க நேர்ந்ததோ? உத்தமமான சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனியில் அழுக்கு படிந்திருப்பதை காண நேர்ந்ததோ? சகல சுகங்களையும் அனுபவிக்கத் தகுந்த ராமச்சந்திரன் என்னால் இவ்வளவு கஷ்டத்தை அடைந்திருக்கிறார். லோகத்தில் உள்ளவர்களால் சீ சீ என்று நிந்திக்கப்பட்ட இந்த ஜென்மத்தை எடுத்து பிரயோஜனம் என்ன? இந்த உயிரை விட்டால் என்ன என்றார். இப்படி மனம் பதைக்க கதறிக்கொண்டு கண் தெரியாமல் ராமனுடைய பாதார விந்தங்களை பிடிக்க தேடி தொட முடியாமல் பூமியில் விழுந்தார். அண்ணா என்று ஒரு தரம் அலறி பிறகு பேச்சு மூச்சில்லாமல் கிடந்தார். சத்ருக்னன் கோ என்று அழுது கொண்டு ராமனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தார். ராமன் அவர்களை வாரி எடுத்து ஆலிங்கனம் செய்து துக்கத்தை அடக்க முடியாமல் கண்ணீர் உதிர்த்தார். ஆகாசத்தில் சந்திர சூரியர்களுடன் சுக்கிரனும் பிரகஸ்பதியும் சேர்ந்தது போல ராமலட்சுமணர்கள் சுமந்திரரையும் குகனையும் சந்தித்தார்கள். சிரேஷ்டமான கஜேந்திரங்களைப் போன்ற அந்த ராஜபுத்திரர்கள் நிர்மானுஷ்யமான அரண்யத்தில் இப்படி சந்தித்து துக்கப்படுவதைக் கண்டு அந்த வனத்தில் வசிப்பவர்களும் சந்தோஷமற்று கண்ணீர் விட்டார்கள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 100. ராஜநீதி. பார்த்தவுடனேயே பரதன் ராஜ்யத்தை ஆளுகிறான் என்று எண்ணிக்கொண்டு கேள்விகளை கேட்கிறது போல ராமன் ராஜ்யபாலனத்திற்குரிய நீதிகளை உபதேசித்தார். தசரதர் மரணமடைந்தார் என்றும் பரதன் அது முதல் ராஜ்யத்தை விலக்கி தபஸ்விகளின் விரதத்தை அனுஷ்டித்து வருகிறான் என்றும் கேட்ட பிறகு அப்படிக்கு உபதேசிக்க சமயம் நேராதல்லவா? தசரதர் எப்பொழுதாவது உத்தம புஷ்பங்களை பார்த்தால் நமது குழந்தை பரதனுடைய தலையில் வைத்தாலல்லவா இது அழகாயிருக்கும் என்று சொல்வார். அந்த பரதன் இப்பொழுது ஜடையும் தலையுமாய் வந்திருக்கிறானே, நேர்த்தியான வஸ்திரங்களை கண்டார். நமது குழந்தை பரதன் இவைகளை தரித்தாலல்லவா அழகாயிருக்கும் என்று சொல்வார். அப்படிப்பட்ட பரதன் இப்போது மான்தோல் மரபுரிகளை தரித்துக் கொண்டிருக்கிறானே, ஒரு பதார்த்தத்தை வாங்கிக் கொள்ளென்று தசரதர் கெஞ்சினாலும் பரதன் வாங்கிக் கொள்வது அரிது. இப்பொழுது தனக்காக வேண்டிய காரியத்தை தானே கைகூப்பி நமஸ்கரித்து பிறரை பிரார்த்திக்கும்படி நேர்ந்ததே. மிருதுவான புஷ்ப சயனத்தில் உட்கார்ந்தாலும் பரதனுடைய தேகம் தாங்காதென்று எப்போதும் தசரதர் தன் மடியிலேயே வைத்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்டவன் இப்போது வெறுந்தரையில் விழுந்து புரள நேர்ந்ததே என்று ராமன் ஆச்சரியப்பட்டார். அநேக கிரணங்களால் பிரபஞ்சத்தை பிரகாசித்துக் கொண்டிருந்த சூரியன் பிரம்மதனத்தின் முடிவில் சகல தேஜஸும் குறைந்து பூமியில் விழுந்து கிடந்ததைப் போல மகா தேஜஸ்வியான பரதன் அவ்வளவு தேஜஸும் குன்றி பூமியில் விழுந்து கிடக்க கண்டு ராமனும் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் மிகவும் துக்கித்தார்கள். தேகம் மெலிந்து நிறம் மாறி இவன்தான் பரதன் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. தன் உடன் பிறந்தவனாகையால் ராமன் அவனை வாரி எடுத்து பிரியத்துடன் ஆலிங்கனம் செய்து உச்சி முகர்ந்து தன் துக்கத்தை அடக்கிக் கொண்டு பரதனை சமாதானப்படுத்த, குழந்தாய், நீ இந்த அரண்யத்திற்கு எப்படி வந்தாய்? நமது பிதாவின் சமீபத்தில் இருந்து சகல சுஷ்ரூஷியும் நீயே இப்போது செய்ய வேண்டியதல்லவா? அவர் எங்கே போனார்? அவர் உன்னை விட்டு பிரிய சகிக்க மாட்டாரே. அவர் உயிரோடு இருந்தால் நீ இந்த வனத்திற்கு வர நியாயமில்லையே. கேகை ராஜ்யத்திலிருந்து இவ்வளவு தூரம் நீ வந்ததை பார்க்க எனக்கு வெகு ஆச்சரியமாயிருக்கிறது. தேகம் இழைத்து நிறம் மாறி அடையாளம் தெரியாமல் இருக்க காரணம் என்ன? இந்த கோரமான அரண்யத்திற்கு நீ வந்த காரியம் என்ன? மகாராஜா பிழைத்திருக்கிறாரா? அப்படி இருந்தால் அவருடைய அனுமதியால் என்னை பார்க்க நீ இங்கே வந்திருக்க வேண்டும். உன்னை விட்டு ஒரு நிமிஷமாவது அவர் பிரிந்திருக்க மாட்டாரே. ஆகையால் துக்கம் மேலிட்டு சொர்க்கத்தை அடைந்தாரா? அப்படிப்பட்ட கஷ்டம் நேர்ந்து பாலனான உன்னிடத்திலிருந்து பலசாலிகளான சத்ருக்கள் இந்த சமயம் பார்த்து ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டார்களா?
அல்லது பிரஜைகளுக்கு உன்னிடத்தில் விசுவாசம் குறைந்து கைகேயி என்னை வனத்திற்கு போகச் சொன்னதற்காக உன்னை நகரத்தை விட்டு துரத்தி விட்டார்களா? ஆதி முதல் இதுவரையில் இந்த ராஜ்யம் நமது வம்சத்திலேயே இருந்து வந்ததே. அல்லது பிதாவிற்கு சுசுரூஷை செய்வதில் அசிரத்தை பிறந்து மகா பராக்கிரமசாலியான அவரை விட்டு இங்கே வந்திருக்கிறாயா? சிரேஷ்டமான குலத்தில் பிறந்தவரும் சத்தியம் தவறாதவரும் கணக்கில்லாத அஸ்வமேதங்களையும் ராஜசூயங்களையும் செய்தவரும் தர்மத்தை விடாதவருமான தசரத சக்கரவர்த்தி சுகமாய் இருக்கிறாரா? தன் பிரதிஜையை தவற முடியாததால் நேர்ந்த கஷ்டங்களை பார்த்து பச்சாதாபம் அடைந்து அவருக்கு ஏதாவது வியாதி நேர்ந்து அதை எனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறாயா? மகா துக்கங்களை அனுபவித்த என் தாய் கௌசல்யை இப்போது சுகமாயிருக்கிறாளா? சிரேஷ்டமான புத்திரர்களை பெற்ற சுமித்ரை சுகமாயிருக்கிறாளா? அவர்களை காட்டிலும் என் பக்திக்கும் பிரீதிக்கும் பாத்திரமான உன் தாய் கைகேயி தன் எண்ணப்படி காரியம் முடிந்து சுகமாயிருக்கிறாளா? பிரம்மஞானியும் சகல வித்தியைகளில் நிபுணரும் ஞானத்திற்கு ஒத்த தர்மானுஷ்டானம் உள்ளவரும் அதனால் உண்டான அபார தேஜஸை உடையவரும் இக்ஷ்வாகு வம்சத்தரசர்களுக்கு குலகுருவுமான வசிஷ்ட பகவானை நமது முன்னோர்கள் பூஜித்து வந்தபடி நீயும் பூஜித்து வருகிறாயா? அகங்காரமற்றவரும் உத்தம குலத்தில் பிறந்தவரும் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவரும் அசூயை முதலிய தோஷங்களற்றவரும் வசிஷ்டருக்கு சகாயமாயிருப்பவருமான உன் புரோகிதரை பூஜித்து வருகிறாயா? அக்னிஹோத்திரம் முதல் அஸ்வமேதம் வரையிலுள்ள சகல யாக விதிகளையும் நன்றாய் அறிந்தவரும் அக்னிகாரியங்களில் மகா ஜாகிரதையுள்ளவரும் மகா புத்திமானும் இகலோக தர்மங்களையும் பரலோக தர்மங்களையும் ஒரே விதமாக அனுஷ்டிப்பவருமான உன் புரோகிதர் அந்தந்த காலத்தில் ஹோமம் செய்வதையும் ஹோமம் செய்ய வேண்டியதையும் உனக்கு ஞாபகப்படுத்தி வருகிறாரா? தேவதைகளை யஜ்ஞ யாகாதிகளாலும் மாதா பிதாக்களை அவர்களுடைய சொற்படி நடந்து அவர்களுக்கு சுசுரூஷை செய்வதாலும் குருக்களை பூஜித்து அவர்களுடைய ஆக்ஞையை நிறைவேற்றுவதாலும் ஞாதிகளை அவர்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை கொடுப்பதாலும் வயசாலும் ஞானத்தாலும் ஆச்சாரத்தாலும் பெரியோர்களை நமஸ்கரிப்பதாலும் வித்வான்களையும் பிராமணர்களையும் பகுமானம் செய்வதாலும் திருப்தி செய்து வருகிறாயா? தனுர்வேதத்திலும் நீதி சாஸ்திரத்திலும் நிபுணரான சுதன்வா என்ற நமது உபாத்தியாயரை பூஜித்து வருகிறாயா? உன் மந்திரிகள் புத்திமான்களாகவும் நீதி சாஸ்திரத்தில் நிபுணர்களாகவும் உத்தம குலத்தில் பிறந்தவர்களாகவும் பிறருடைய எண்ணங்களை சூக்ஷ்மமாய் தெரிந்தவர்களாகவும் உன்னை போல நம்பத் தகுந்தவர்களாகவும் இருக்கிறார்களா? நீதி சாஸ்திரத்தில் கரை கண்ட மந்திரிகளால் நன்றாய் ஆலோசிக்கப்பட்டு ஜாகிரதையாய் காப்பாற்றப்படும் காரியாலோசனை அரசர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். சரியான காலத்தில் படுக்கிறாயா? சரியான காலத்தில் விடுத்துக் கொள்கிறாயா? விடியற்காலையில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் வழிகளை யோசிக்கிறாயா? ராஜ்யகாரியங்களை ஒருவனாகவாவது பலருடனாவது ஆலோசிக்காமல் இருக்கிறாயா? ஒருவனாய் யோசித்தால் தனக்கு ஒரு விஷயத்தில் இருக்கும் பிரியத்தாலோ வெறுப்பாலோ அதன் குணதோஷங்களை பக்ஷபாதமில்லாமல் அறிய முடியாது. பலருடன் யோசித்தால் முதலாவது ஒருமை ஏற்படாது, இரண்டாவது அந்த யோசனை சீக்கிரமாக வெளிப்பட்டுவிடும். நீ செய்யும் ஆலோசனை காரியம் முடிவதற்கு முன் உன் ராஜ்யத்தில் தெரியாமல் இருக்கிறதா? சுலபமான சாதனங்களால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய காரியத்தை நன்றாய் ஆலோசித்து தாமசிக்காமல் செய்து முடிக்கிறாயா? சீக்கிரத்தில் செய்து முடிக்காத காரியத்தின் பலனை காலம் அபகரிக்கிறது. நீ செய்யும் காரியாலோசனைகள் அந்த காரியம் முடிந்து கொண்டிருக்கும் போது ஆரம்பிப்பதற்கு முன்னாவது உன் சிற்றரசர்களுக்கு தெரியாமல் முடிந்த பிறகு மாத்திரம் தெரிகின்றனவா? நீயும் உன் மந்திரிகளும் ஆலோசனை செய்த ராஜகாரியங்களை பிறர் ஊகத்தாலாவது அனுமானத்தாலாவது இங்கிதங்களாலாவது அறிய முடியாமல் ஜாகிரதையாய் காப்பாற்றி வருகிறாயா? அநேகமாயிரம் மூர்க்கர்கள் இருந்தாலும் அவர்களை விட்டு நன்றாய் பரிசோதித்து ஓர் காரியத்தை செய்யும் புத்திமானை சம்பாதிக்கிறாயா? அப்படிப்பட்ட வித்வான் ராஜகாரியங்களில் சங்கடங்கள் நேரும்பொழுது அரசர்களுக்கு விசேஷ கீர்த்தியையும் மேன்மையும் உண்டாக்கும்படியான உபாயங்களை உபதேசிப்பான். மூர்க்கர்களை ஆயிரக்கணக்காவது அல்லது கோடிக்கணக்காயாவது அரசன் சேர்த்து வைத்தாலும் ராஜ்ய காரியங்களை ஆலோசிக்கும் போது அவர்கள் கொஞ்சமாவது உபயோகப்படுவார்களா? பிறர் ஆரம்பித்த காரியத்தை உடனே தெரிந்து கொள்ளும் சக்தி உடையவனும் ஸ்திரமான புத்தி உள்ளவனும் காரியங்களை விசாரித்து செய்பவனும் நீதி சாஸ்திரங்களில் நிபுணனுமான ஒரு மந்திரி இருந்தாலும் அவன் அரசனுக்கும் சிற்றரசனுக்கும் விசேஷ கீர்த்தியை சம்பாதிப்பான். முக்கியமான சேவகர்கள் சமையல் பரிமாறுதல் முதலிய முக்கிய காரியங்களில் மாத்திரமும்
ஜாதி முதலியவைகளால் நடுத்திருத்தார்கள். படுக்கை, ஆசனம், வாகனம் முதலியவைகளை கொண்டு வருதல் முதலிய காரியங்களில் மாத்திரமும் கீழ்மையான சேவகர்கள் கால் கழுவுதல், பாதுகைகளை கொண்டு வருதல், கால் பிடித்தல் முதலிய காரியங்களில் மாத்திரமும் உபயோகப்படுத்தப்படுகிறார்களா? இல்லாவிட்டால் அதிக பொறாமையும் மனஸ்தாபமும் உண்டாகும். உத்தமமான வஸ்திரங்கள், ஆபரணங்கள், வாகனங்கள் முதலியவைகளை மந்திரிகளிடத்தில் வேறு மனுஷர்களால் ரகசியமாய் அனுப்பி அரசனுடைய அந்தப்புறத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதென்றும் இதர ராஜாக்களிடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறதென்றும் சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டு அவைகளை பெற்றுக் கொள்கிறார்களா என்று பரீட்சித்து பார்ப்பது அரசர்களுக்கு வழக்கம். அந்த பரீட்சையில் தேறினவர்களும் குலக்கிரமமாய் வேலை பார்த்து வருகிறவர்களும் மனோபாக்காயங்களால் சுத்தர்களுமான உத்தம மந்திரிகளை முக்கியமான காரியங்களிலேயே உபயோகித்து வருகிறாயா? கைகேயின் புத்திரா, மிகவும் கடுமையாய் பிரஜைகளை தண்டித்து அதனால் அவர்கள் கஷ்டப்பட்டு மந்திரிகளிடத்தில் முறையிட்டு அவர்கள் உன்னை தடுக்கும்படி வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறாயா? துர்தானங்களை வாங்கி அளவற்ற திரவியத்தை சம்பாதித்து அதனால் யாகம் செய்ய விரும்புகிறவனை ரித்விக்குகள் எப்படி அவமதிப்பார்களோ, தங்களை பலாத்காரம் செய்து சுவாதீனப்படுத்திக் கொள்ள விரும்பும் புருஷனை ஸ்திரீகள் எப்படி அவமதிப்பார்களோ அப்படி தண்டிக்கத்தகாதவர்களை கடுமையாக தண்டித்து அவர்களிடத்திலிருந்து பணத்தை பறித்து ஹிம்சை செய்தால் பிரஜைகள் உன்னை அவமதிக்காமல் இருக்கிறார்களா? சாமதானம் முதலிய உபாயங்களை பிரயோகத்தில் நிபுணனும் கணிகன், சாணக்கியன் முதலியவர்களால் உபதேசிக்கப்பட்ட பிறரை வஞ்சிக்கும் நீதிகளை நன்றாய் கற்றவனும் அரசனுக்கு அந்தரங்கமான சேவகர்களின் மேல் தோஷங்களை ஏற்படுத்தி அவைகளை கலைக்கிறவனும் அரசனை ஹிம்சை செய்யும் விஷயத்தில் பயமற்றவனும் காலக்கிரமத்தில் அரசனுடைய ஐஸ்வர்யத்தை கைப்பற்றிக் கொள்வதில் நோக்கமுள்ளவனுமான புருஷனை எந்த அரசன் கொல்லாமல் விடுகிறானோ அவன் அந்த மனிதனால் ராஜ்யத்தை விட்டு துரத்தப்படுவான் அல்லது கொல்லப்படுவான். இப்படிப்பட்டவனை வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறாயா? அரசன் செய்த மரியாதையால் சந்தோஷிக்கிறவனும் பிறரை ஜெயிக்கும் சக்தியுடையவனும் அந்தந்த சமயத்திற்கு தகுந்தபடி தன் சைன்யங்களை வியூகங்களாக வகுப்பதிலும் சத்ரு சைன்யங்களின் வியூகங்களை பிளப்பதிலும் சைன்யத்தை நடத்துவதிலும் சூக்ஷ்மமான புத்தியுள்ளவனும் ஆபத்காலத்தில் கலங்காத தைரியமுடையவனும் எஜமானண்டத்தில் விசுவாசம் உள்ளவனும் உள்ளும் புறமும் சுத்தமாயிருப்பவனும் உத்தம குணத்தில் பிறந்தவனும் காரியங்களை நிர்வகிப்பதில் சாமர்த்தியம் உள்ளவனுமான நமது சேனாதிபதியை நீக்கிவிட்டு வேறொருவனை நியமிக்காமல் இருக்கிறாயா? மகாபலசாலிகளும் உத்தம குணங்கள் பொருந்தினவர்களும் யுத்தத்தில் சமர்த்தர்களும் சூரர்களுமான யுத்த வீரர்களை அவர்களுடைய பூர்வ விருத்தாந்தங்களையும் தைரியத்தையும் நன்றாய் பரீட்சித்து விசேஷ பகுமானங்கள் செய்து மேன்மைப்படுத்தியிருக்கிறாயா? சைன்யங்களுக்கு அந்தந்த காலத்தில் கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் ஆகாரங்களையும் அவர்கள் செய்யும் வேலைக்கு தகுந்தபடி காலதாமசம் இல்லாமல் கொடுத்து வருகிறாயா? அப்படி இல்லாவிட்டால் சம்பளக்காரர்கள் எஜமானனிடத்தில் கோபித்து விசுவாசம் இல்லாமல் போவார்கள். அது பெரிய அனர்த்தத்தை விளைவிக்கும். க்ஷத்ரிய குலத்தில் பிறந்த முக்கியமானவர்கள் எல்லோரும் உன்னிடத்தில் விசேஷ பிரீத்தி வைத்து சமயத்தில் உனக்காக உயிரை விட தயாராயிருக்கிறார்களா? உன் தூதர்கள் உன் தேசத்தில் பிறந்தவர்களாகவும் பிறருடைய அபிப்பிராயத்தை கண்டுபிடிக்க கூடியவர்களாகவும் காரியங்களை நிர்வகிப்பதில் சாமர்த்தியம் உள்ளவர்களாகவும் சமயோசிதமாகவும் தயங்காமலும் மறுமொழி சொல்லுகிறவர்களாகவும் சொல்லி அனுப்பின சமாச்சாரத்தையும் மறுமொழியும் பிசகாமல் சொல்லுகிறவர்களாகவும் காரியத்தை சாதிக்க அநேக முக்கியமான சங்கதிகளை பேசிக் கொண்டிருந்தாலும் எஜமானுடைய கட்டளையை மறக்காமலேயே விவகாரத்தை நடத்துகிறவர்களாகவும் விஷயங்களை பகுத்தறியும் சக்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்களா? மந்திரி, புரோகிதன், யுவராஜா, சேனாதிபதி, வாசல் காப்போர்களுக்கு எஜமானன், அந்தப்புறத்தின் காரியங்களுக்கு தலைவன், சிறைச்சாலை அதிகாரி, தனங்களை வசூல் செய்பவர்களுக்கு தலைவன், அரசனுடைய கட்டளைகளை ஜனங்களுக்கு தெரிவிக்கிறவன், நியாய அதிகாரிகள், சைன்யங்களுக்கு தனத்தையும் ஆகாரத்தையும் கொடுப்பவன், ராத்திரிகளில் நகர சோதனை செய்து கோட்டை வாசல்கள், பிராகாரம் முதலியவைகளை ரட்சிப்பவர்களுக்கு தலைவன், அரசனிடத்தில் இருந்து ஒரே தடவையாய் வாங்கிக் கொண்டு சைன்யத்தை தவிர கூலிக்காக வேலை செய்யும் மற்றவர்களுக்கு பிரித்துக் கொடுப்பவன், ஒவ்வொரு நாளும் ராஜசபையை அலங்கரிப்பது,
ராஜா, மந்திரி முதலியானவர்களுக்கு உச்சிதமான ஆசனங்களை அவர்களுக்கு ஏற்பட்ட இடத்தில் போடுவது, சபைக்கு வரவேண்டியவர்களை அவர்களுக்கு அந்தஸ்திற்கு தகுந்தபடி அழைத்து வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட ஸ்தானத்தில் உட்காரச் செய்வது, சபையில் வரத்தகாதவர்களை விளக்குவது, சபையில் சப்தமில்லாமல் பார்த்துக் கொள்வது, சபையை பாதுகாப்பது முதலிய வேலைகளை செய்பவர்களுக்கு தலைவன். பிறருடைய திரவியங்களை திருடுவது முதலிய குற்றங்களை செய்தவர்களை ராஜாவின் ஆக்ஞைப்படி சிக்ஷிப்பவர்களுக்கு தலைவன். கோட்டைகளை ரட்சிப்பவர்களுக்கு தலைவன். ராஜ்யத்தின் எல்லைகளில் 4 திக்குகளிலும் அந்நிய அரசர்கள் வராமல் பாதுகாப்பவர்களுக்கு தலைவன். இந்த 18 மனிதர்களில் தன் பட்சத்தில் மந்திரியையும் புரோகிதரையும் யுவராஜாவையும் பரீட்சிக்க வேண்டியதில்லை. அவர்கள் எப்போதும் தன் சமீபத்தில் இருப்பதால் அவர்களுடைய சுபாவத்தை தானே நேராக தெரிந்து கொள்ளலாம். தன் பட்சத்தில் மற்ற 15 மனிதர்களையும் சத்ரு பட்சத்தில் முன் சொன்ன 18 மனிதர்களையும் ஒவ்வொருவருக்கு மாறுவேஷம் பூண்ட 3 தூதர்களால் ஒருவருக்கொருவர் தெரியாமல் அவர்கள் தங்களுடைய வேலைகளை நியாயமாய் செய்து வருகிறார்களா இல்லையா என்று பரீட்சித்து வருகிறாயா? உன் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு திரும்பி வந்திருக்கும் சத்துருக்களை பலகீனர்கள் என்று அலட்சியம் செய்யாமல் இருக்கிறாயா? ஏதோ ஒரு ஆதாரமில்லாமல் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அல்லவா? அவர்களை ஜாகிரதையாய் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டியது. பௌத்தர்கள், சார்வாகர்கள் முதலிய நாஸ்திக பிராமணர்களுடன் பழகாமல் இருக்கிறார்களா? சாஸ்திரங்களுக்கு விபரீதமான அர்த்தங்களை உபதேசிப்பதில் இவர்கள் வெகு சமர்த்தர்கள். தத்துவ ஞானத்திற்கு விரோதமான ஞானத்தை உடையவர்கள். ஒன்றும் தெரியாதவர்களானாலும் பெரிய பண்டிதர்கள் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள். வேத மார்க்கத்திற்கு விபரீதமான புத்தியை உடையவர்கள். தாமச ஸ்மிருதிகளையும் புராணங்களையும் நீக்கி மனுஷியர்களால் செய்யப்பட்டு சாதுக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட புராணங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் பெரியோர்களுடைய தர்ம சம்பிரதாயப்படி அர்த்தம் செய்யாமல் கேவல தர்க்கத்தை பிரயோகித்து அவைகள் இகத்திலும் பரத்திலும் பிரயோஜனமற்றவை என்று வாதிப்பவர்கள். நமது ராஜதானியான அயோத்தி மகாவீரர்களுக்கு வாசஸ்தானம். நமது முன்னோர்களால் பூர்வ காலம் முதல் ஆளப்பட்டு வருகிறது. அதிலுள்ள 4 வர்ணத்தார்களும் தங்களுடைய வர்ணாசிரம தர்மங்களை குறைவில்லாமல் நடத்தி வருகிறார்கள். இந்திரியங்களை அடக்கினவர்கள், அதிக உற்சாகமுள்ளவர்கள், உத்தம குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்கள். மேலும் இந்த நகரம் சகல வித்தியைகளிலும் தேர்ந்தவர்கள் பிரியமாய் வசிக்கும் இடம். இதிலுள்ள பிரஜைகள் எல்லோரும் ஒரு குறைவும் இல்லாமல் ஆனந்தமாய் இருக்கிறார்கள். சகல பாக்கியங்களும் பொருந்தினது. சத்துருக்களால் பிரவேசிக்க முடியாத அரண்களை உடையது. விசித்திரமான தேவாலயங்களாலும் அரண்மனைகளாலும் உப்பரிகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டது. உத்தமமான யானைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் முதலிய மிருகங்களால் நிறைந்தது. பிறரால் ஜெயிக்க முடியாதென்ற பெயருக்கு தகுந்த யோக்கியதை உள்ளது. இப்படிப்பட்ட நமது ராஜதானியை ஜாகிரதையாய் ரட்சித்து வருகிறாயா? நமது ராஜ்யத்தில் உள்ள பிரதேசங்கள் அஸ்வமேதம், சயனம் முதலிய மகாயஜ்யங்கள் செய்யப்படும் யாகசாலைகள் நிறைந்தவை. அவைகளில் வசிக்கும் ஜனங்கள் தங்களுக்கு தகுந்த அரசன் கிடைத்திருப்பதால் காலத்தில் மழை பெய்வது, நிலவளம், நீர்வளம் முதலியவை பொருந்தின தேசத்தில் வசிக்க இஷ்டப்படுகிறார்கள். இதர தேசங்களுக்கு போக மனசு வராது. அவைகளில் நேர்த்தியான தேவாலயங்களும் அழகான சாலைகளும் அவைகளின் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். ஓடைகளும் தண்ணீர் பந்தல்களும் பயிரிடுவதற்கு உபயோகமான பெரிய ஏரிகளும் விளங்குகின்றன. அவைகளில் உழுது பயிரிடப்படாத பாகங்கள் அதிகமாயில்லை. ஆடு மாடுகளுக்கோ கணக்கில்லை. அதிக மழை பெய்யாமை, எலிகள், வெட்டுப்பூச்சிகள், பட்சிகள், அரசர்கள் சமீபத்தில் வசிப்பதென்ற 6 உபதிரவங்களும் இல்லை. மானம் பார்த்த சீமை அல்ல. எங்கும் ஆற்றுப்பாய்ச்சல் உள்ளது. சோலைகளும் தோப்புகளும் எங்கும் நிறைந்து பார்க்க அழகாயிருக்கும். புலி முதலிய துஷ்ட மிருகங்களுடைய சஞ்சாரமில்லை. திருட்டு பயம் கிடையாது. ரத்னம், பொன், வெள்ளி முதலியவைகள் கிடைக்கும் சுரங்கங்கள் மிகுதி. பாபிகள் அவ்விடங்களில் வசிக்க மாட்டார்கள். அங்குள்ள ஸ்திரீ புருஷர்கள் எப்போதும் ஆனந்தமாய் காலத்தை கழிக்கிறார்கள். ஆறு, குளம் முதலியவைகளின் கரைகளிலுள்ள வனங்களில் சகல வஸ்துக்களை விற்பதற்கு ஏற்படுத்தப்பட்டு சகல ஜனங்களுக்கும் தெரியும்படி குறிப்பிட்ட தினங்களில் வர்த்தகர்கள் கூடும் சந்தைகள் அநேகம் உண்டு. இப்படிப்பட்ட நமது ராஜ்யத்தில் உள்ள தேசங்கள் சௌக்கியமாய் இருக்கின்றனவா? பயிரிடுகிறவர்களும் பசுக்களை மேய்ப்பவர்களும் உன் ஆக்ஞையால் அளவற்ற ஐஸ்வர்யங்களை அடைந்து உன்னிடத்தில் பிரீத்தி வைத்திருக்கிறார்களா? கொடுக்கல், வாங்கல், ஏற்றுமதி, இறக்குமதி முதலிய வியாபாரங்களை செய்து வர்த்தகர்கள் உன்னை அண்டி சுகமாய் பிழைக்கிறார்களா? அரசன் தன் ராஜ்யத்தில் வசிக்கும் எல்லா ஜனங்களையும் தர்மமாய் பரிபாலனம் செய்ய வேண்டியது.
ஆகையால் மேற்சொன்னவர்களுக்கு வேண்டிய சௌக்கியங்களை செய்து அசௌக்கியங்களை விலக்கி காப்பாற்றி வருகிறாயா? உன்னை சேர்ந்த ஸ்திரீகளிடத்தில் அனுகூலமாய் நடந்து வருகிறாயா? அவர்கள் இதர புருஷர்களுடன் கலந்து பேசாமல் ஜாகிரதையாய் பாதுகாக்கிறாயா? அவர்கள் சொல்வதை நிஜமென்று நம்பாமல் இருக்கிறாயா? மிகவும் சஞ்சல சுபாவம் உள்ளவர்கள் ஆகையால் அவர்கள் ரகசியங்களை காப்பாற்ற முடியாதவர்கள். ஆகையால் அவர்களிடத்தில் ரகசியங்களை சொல்லாமல் இருக்கிறாயா? உன் ராஜ்யத்தில் யானைகள் உண்டாகும் இடத்தை பிறர் அறியாமல் மறைத்து வைத்திருக்கிறாயா? இல்லாவிட்டால் அவைகளை பிறர் பிடித்து கொண்டு போவார்கள். ஆண் யானைகளை பிடிப்பதில் உபயோகப்படும் பெண் யானைகள் விருத்தியாகின்றனவா? குதிரைகளையும் ஆண் யானைகளையும் பெண் யானைகளையும் மென்மேலும் சம்பாதித்து வருகிறாயா? ஒவ்வொரு நாளும் காலையில் நன்றாய் அலங்கரித்துக் கொண்டு சபையில் வந்து பிரஜைகளுக்கு தரிசனம் கொடுக்கிறாயா? இல்லாவிட்டால் அரசனுக்கு தேக சௌக்கியம் இல்லை என்றும் ஏதோ அபாயம் நேர்ந்திருக்கிறதென்றும் சந்தேகப்படுவார்கள். உன் வேலைக்காரர்கள் எந்த சமயத்திலும் உன்னை சுலபமாக பார்க்கும்படி இடம் கொடுத்து விடக்கூடாது. கர்வமடைந்து உன்னிடத்தில் மரியாதை வைக்க மாட்டார்கள். எப்பொழுதும் உன்னை பார்க்க முடியாமலும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை தெரிவிக்க முடியாமல் போய்விடும். இவனால் நமக்கென்ன பிரயோஜனம் என்று கோபம் உண்டாகும். ராஜகாரியத்திற்கும் கெடுதி வரும். ஆகையால் எல்லோருக்கும் எப்பொழுதும் தரிசனம் கொடுக்கவும் கூடாது, தரிசனம் கொடுக்காமல் இருக்கவும் கூடாது. நடுநிலையாய் நடந்து கொள்ள வேண்டும். உன் கோட்டைகளில் தனங்களும் தானியங்களும் ஆயுதங்களும் யந்திரங்களும் வேண்டிய வரையில் இருக்கின்றனவா? சிற்பிகளும் வில்லாளிகளும் நிறைந்திருக்கிறார்களா? ஜலத்தட்டில்லாமல் இருக்கிறதா? உன் வரவு அதிகமாகவும் செலவு சொல்பமாகவும் இருக்கிறதா? நட்டுவன், விடன், பாடகன், கூத்தாடி முதலிய தகாதவர்களுக்கு உன் திரவியத்தை ஏராளமாக கொடுக்காமல் இருக்கிறாயா? பிராமணர்கள், தேவதைகள், யாச்சகர்கள், யுத்த வீரர்கள், மித்திரர்கள் முதலியவர்களுக்காக உன் ஐஸ்வர்யத்தை அதிகமாக செலவழிக்கிறாயா? உன் ராஜ்யத்தில் எவனாவது சுத்தமான சுபாவம் உள்ளவனும் மனோவாக்காயங்களால் ஒத்தவனுமான சாது திடீரென்று பிறரால் திருட்டு குற்றஞ்சாற்றப்பட்டு சாஸ்திரங்களில் நிபுணர்களால் விசாரிக்கப்படாமல் அவனுடைய பொருளுக்காக ஆசைப்பட்டு கொள்ளாமல் இருக்கிறானா? எந்த திருடனையாவது திருடும் போது தடயத்துடன் பிடித்து நன்றாய் விசாரணை செய்து பிறகு அவன் நான் திருடின பொருளை உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்ற காரணத்தால் சிக்ஷை இல்லாமல் விடப்பட்டிருக்கிறானா? ஒரு தனவானுக்கும் ஏழைக்கும் வியாஜ்யம் நேரும் பொழுது உன் நியாயாதிகள் தனவான்களிடமிருந்து தாங்கள் லாபத்தை அடைய உத்தேசிக்காமல் தீர்ப்பு செய்கிறார்களா? அரசன் ராஜ்யத்தில் நடக்கும் நியாய அநியாயங்களை விசாரிக்காமல் கேவலம் தன் சௌக்கியத்தையே நாடி ஆண்டு வந்தால் சரியாய் விசாரிக்காமல் குற்றம் சாட்டவர்கள் உதிர்க்கும் கண்ணீர் அவனுடைய பெண்டு பிள்ளைகளையும் பசுக்களையும் நாசம் செய்யும். வயசென்றவர்களையும் பாலர்களையும் சிரேஷ்டமான வைத்தியர்களையும் பகுமானங்களாலும் ஸ்நேகத்தாலும் மதுரமான வார்த்தைகளாலும் வசப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாயா? தேவதைகள் வசிக்கும் நார்ச்சந்திகளில் உள்ள பெரிய விருட்சங்களையும் யோக மகிமையால் இகலோகத்து சௌக்கியங்களில் ஆசையில்லாதவர்களையும் குருக்களையும் பெரியோர்களையும் தபஸ்விகளையும் தேவதைகளையும் அதிதிகளையும் பிராமணர்களையும் நமஸ்கரிக்கிறாயா? முன்பகலில் தர்மத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்க அப்படி செய்யாமல் அர்த்தத்தை சம்பாதித்தும் பிற்பகலில் அர்த்தத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்க அப்படி செய்யாமல் தர்மத்தை சம்பாதித்தும் சாயங்காலத்தில் காமத்தை அனுஷ்டிக்க வேண்டியிருக்க அப்படி செய்யாமல் தர்மார்த்தங்களை அனுஷ்டித்தும் இம்மூன்று புருஷார்த்தங்களையும் கெடுக்காமல் இருக்கிறாயா? தர்மத்தை விட்டு தனத்தை சம்பாதிக்காமல் இருக்கிறாயா? குடும்ப போஷணத்திற்காக வேண்டிய தனத்தை சம்பாதிப்பதை விட்டு தர்மத்தையே சம்பாதிக்காமல் இருக்கிறாயா? தர்மத்தையும் அர்த்தத்தையும் விட்டு வேசிகளிடத்தில் அகப்பட்டு இம்மூன்று புருஷார்த்தங்களையும் கெடுக்காமல் இருக்கிறாயா? காலையில் தானம் முதலிய தர்மங்களையும் பிறகு ராஜ்ய காரியங்களையும் ராத்திரியில் காமத்தையும் ஒன்றுக்கொன்று விரோதமில்லாமல் பிரித்து அனுஷ்டித்து வருகிறாயா? அவைகளை அளவுக்கு மிஞ்சாமல் தடுக்கும் சக்தி உனக்கு இருக்கிறதல்லவா? உன் ராஜ்யத்தில் இருக்கும் சர்வ சாஸ்திரங்களிலும் நிபுணர்களான பிராமணர்களும் பட்டணத்து ஜனங்களும் நாட்டுப்புறத்து ஜனங்களும் நீ சௌக்கியமாயிருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் பிரார்த்திக்கிறார்களா? பரலோகம் இல்லை என்று சாதிப்பது, பொய் சொல்வது, மாதா பிதாக்கள், ஆச்சாரியர்கள், பிராமணர்கள், பலகீனர்கள் குற்றம் செய்தாலும் அவர்களிடத்தில் கோபித்தல், அஜாக்கிரதையாயிருத்தல், சோம்பல், சகல மேன்மைக்கும் காரணமான சாதுக்களை தரிசிக்காமல் இருத்தல், காரியங்களை சிரத்தையில்லாமல் செய்தல், பஞ்சேந்திரியங்களையும் அடக்காதிருத்தல்,
ராஜ்ய காரியங்களை மந்திரிகளுடைய ஒத்தாசை இல்லாமல் தானே ஆலோசிப்பது, விபரீதமான அர்த்தங்களை சொல்லுகிறவர்களுடன் ஆலோசனை செய்வது, காலையில் எழுந்தவுடன் கண்ணாடி, கருங்குரங்கு, காட்டானை முதலிய பதார்த்தங்களை பார்ப்பது முதலிய மங்கள காரியங்களை அனுஷ்டிக்காமல் இருப்பது, யாரை கண்டாலும் எழுந்திருப்பது, மரியாதை செய்வதென்ற இந்த 14ம் அரசன் விளக்க வேண்டிய தோஷங்களில் முக்கியமானவை. நீ அவைகளை அடக்கி விளக்கி வருகிறாயா? வேட்டையாடுதல், சூதாட்டம், பகலில் தூங்குவது, பிறரை தூஷித்தல், ஸ்திரீகளிடத்தில் காலத்தை கழித்தல், சாராயம் குடித்தல், பாட்டு, கூத்து, வாத்தியம் முதலியவைகளில் காலம் கழித்தல், காரியமில்லாமல் அலைதல், இந்த 10ஐயும் நீரரண், மலையரண், மர அரண், பாலை அரண், படை அரண் என்ற இந்த 5ஐயும், சாமம், தானம், வேதம், தண்டம் என்ற இந்த 4ஐயும், அரசன், மந்திரி, ராஜ்யம், கோட்டை, பொக்கிஷம், சைன்யம், மித்திரர்கள் என்ற இந்த 7ஐயும், பயிரிடுதல், வியாபாரம், கோட்டைகள், அணைகள், யானை பிடித்தல், சுரங்கங்களை வெட்டுதல், கப்பம் வாங்குதல், வெட்டு நிலத்தை பயிரிடுதல், கட்டுதல் என்ற 8ஐயும், தர்மம், அர்த்தம், காமம் என்ற 3ஐயும், திரயி, வார்த்தா, தண்டநீதி என்ற 3 வித்தைகளையும், இந்திரியங்களையும் ஜெயிக்கும் உபாயத்தையும், சந்தி, விக்கிரகம், யானம், ஆசனம், துவைதீபாவம், சமாசயம் என்ற 6ஐயும், நெருப்பு, ஜலம், வியாதி, பஞ்சம், மரணம் என்ற 5 தெய்வீக கஷ்டங்களையும், அதிகாரிகள், திருடர்கள், சத்துருக்கள், அரசனுக்கு பிரியமானவர்கள், அரசனுடைய பேராசை என்ற மனுஷனால் நேரும் 5 கஷ்டங்களையும், சத்ருவை சேர்ந்தவர்கள் அவனால் கோபிக்கப்பட்டாவது, பயமுறுத்தப்பட்டாவது, அவமதிக்கப்பட்டாவது, சரியாய் சம்பளம் கொடுக்காமல் வைத்திருக்கும் போது அவர்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை கொடுத்து அவர்களுடைய எஜமானனை விட்டு பிரித்தல், பாலன், வயசென்றவன், தீர்க்க நோயுள்ளவன், பந்து ஜனங்களால் தள்ளி வைக்கப்பட்டவன், பயந்தவன், பயத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரஜைகளை உடையவன், பேராசையுடைய ஜனங்களை உடையவன், பிரஜைகளின் பிரீதியை இழந்தவன், விஷய சுகங்களில் மிகவும் ஆசையுள்ளவன், பலருடன் ஆலோசனை செய்கிறவன், தேவர்களையும் பிராமணர்களையும் நிந்திக்கிறவன், மகர்ஷிகளின் சாபம் முதலியவைகளால் பீடிக்கப்பட்டவன், தெய்வமே சகலத்தையும் செய்யும் என்று சும்மா இருப்பவன், சைன்யம் நஷ்டமாவதால் துக்கப்படுகிறவன், ராஜ்யத்திலேயே இல்லாதவன், क्रूर ग्रहங்கள் கெட்ட தசைகள் முதலியவைகளால் பீடிக்கப்பட்டவன், பஞ்சம் முதலிய கஷ்டங்களை அனுபவிக்கிறவன், அநேக சத்துருக்களை உடையவன், சத்தியமும் தர்மமும் அற்றவன் என்று ஒரு நாளும் சிநேகம் செய்யத்தகாத இந்த 20 வகையான அரசர்களையும், மந்திரி, ராஜ்யம், கோட்டை, பொக்கிஷம், தண்டனை என்ற 5 பிரகிருதிகளையும், நடுவில் விஜிகீஷு, அவனுக்கு முன்புறத்தில் அவனுடைய சத்ரு, அவனுடைய மித்ரன், அவன் சத்ருவின் மித்ரன், மித்ரனின் மித்ரன், சத்ருவின் மித்ரனுக்கு மித்ரன், பின்பக்கத்தில் பார்ஷ்ணிகிராகன், ஆக்ரந்தன், பார்ஷ்ணிகிராகசாரன், ஆக்ரந்தசாரன், பக்கத்தில் மத்தியமன், இவர்களுக்கு வெளியில் உதாசீனன் என்ற 12 வகையான ராஜாக்கள் அடங்கின மண்டலத்தையும், படையெடுத்தல், சைன்யங்களை அணிவகுத்தல், படையெடுத்துச் செல்லுதல், சைன்யங்களுடன் தங்குதல் என்று இவை அடங்கின யுத்தத்தையும், கலைத்தல், பிறரை ஆசிரித்தல் அடங்கின சமாதானத்தையும், பரீட்சித்தறிந்து விளக்க வேண்டியவைகளை விளக்கி கைக்கொள்ள வேண்டியவைகளை கைக்கொள்ளுகிறாயா? சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட லட்சணங்கள் பொருந்தின 4 அல்லது 3 மந்திரிகளுடன் முதலில் சேர்ந்தும் பிறகு அவர்களுடன் தனித்தனியாகவும் ஆலோசனை செய்கிறாயா? நீ அத்தியனம் செய்யும் வேதங்கள், அக்னிஹோத்திரம் முதலியவைகளை அனுஷ்டிப்பதால் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கின்றனவா? நீ சம்பாதித்த தனங்கள் பிறருக்கு கொடுப்பதாலும் நீ அனுபவிப்பதாலும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கின்றனவா? உன் பாரியையில் மலடிகளாய் இருக்காமலும் உன் மனசுப்படி நடப்பவர்களாகவும் இருக்கிறார்களா? நீ சாஸ்திரங்களை கேட்டதற்கு அடையாளமாக நல்ல ஆச்சாரமுள்ளவனாகவும் நல்ல நடத்தையுள்ளவனாகவும் இருக்கிறாயா? நான் இதுவரையிலும் சொல்லி வந்த நீதி தீர்காயுசையும் கீர்த்தியையும் தர்மம், காமம், அர்த்தம் என்ற புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது. உன் புத்தி அந்த வழியில் செல்கின்றதா? சன்மார்க்கத்தை அனுசரித்து பெரியோர்களால் நிந்திக்கப்படாத இந்த ஆச்சாரம் நமது பிதாவால் அனுஷ்டிக்கப்படுகிறது. நமது பிரபிதாமகர் முதலிய முன்னோர்களும் இதையே அனுஷ்டித்து வந்தார்கள். நீயும் அதையே அனுஷ்டித்து வருகிறாயா? மதுரமாய் சித்தம் செய்யப்பட்ட ஆகாரத்தை பிறருக்கு கொடுக்காமல் நீ மாத்திரம் சாப்பிடுகிறதில்லை அல்லவா?
உன்னிடத்தில் ஒத்தாசையை எதிர்பார்க்கும் சிநேகிதர்களுக்கு ஒத்தாசை செய்து வருகிறாயா? மேற்சொன்ன நீதிகளை அறிந்து உச்சிதமாய் சிக்ஷை செய்து பிரஜைகளை நம் முன்னோர்களைப் போல தர்மமாய் ஆண்டு வந்தால் நீ இகலோகத்தில் சகல பூமண்டலத்திற்கும் அதிபதியாயிருந்து உன் பிராரப்த கர்மம் முடியும் காலத்தில் இந்த தேகத்தை விட்டு ஞானியாய் உத்தம லோகங்களை அடைவாய் என்று சகல ராஜதர்மங்களின் ரகசியத்தையும் உபதேசித்தார். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.